பாவம் ஜானு, சின்ன பொண்ணு. இந்த வயசுல இவளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் பாத்தீங்களா? அவளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியல. அவளை பத்தி நினைச்சாலே என் மனசு அப்படி கனமாகுது. இல்ல, பாவம் இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதத்தான் சொல்ல வந்தேன். சார், மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க சார். டாக்டர், நீங்க கூப்பிட்டு நர்ஸ் சொன்னாங்க. ஆமா, உங்க சிஸ்டரோட ரிப்போர்ட் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க தலையில அடிபட்டதுனால பிளட் கிளாட் ஆயிருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க? டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாதுல்ல? பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆனா ஆனா என்ன? ஆனா என்ன டாக்டர்? தலையில ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனா? ஆமா, கூடவே கண் ஆபரேஷனும் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏவி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தமிழ்ச்செல்வனை வர சொல்லியிருக்கோம். அவர் வந்ததும் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாக்டர், கண்டிப்பா இந்த ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணுமா? ஆமா சார், கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லனா அவங்களுக்கு நிரந்தரமா கண் பார்வை போக வாய்ப்பு இருக்கு. ஐயோ டாக்டர், ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆபரேஷன் உடனே ஆரம்பிச்சிருங்க. டாக்டர், நீங்க தான் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தணும். கண்டிப்பா சார். ஐ ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்ச்செல்வன் வந்ததும் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வாங்க. ஆட்டோ நில்லுப்பா. ஏன் தம்பி, அண்ணா நகர் போகுமா? சவாரி இருக்குமா? இந்த வழியா எந்த ஆட்டோவும் வரலப்பா, கொஞ்சம் இறக்கி விட்டுடேன். சவாரி இருக்குன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் மனசு வைப்பா. அண்ணா விடுங்கண்ணா, பாவம் வயசானவங்க. ஆன்ட்டி, நீங்க வந்து ஏறிக்கோங்க, நான் அந்த வழியா தான் போறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல ஆன்ட்டி. என்ன இந்த பொண்ணோட பேக்ல இருந்து ஒரு போட்டோ விழுது? யாரு? சக்தி. இந்த பொண்ணு கிட்ட சக்தி போட்டோ எப்படி வந்தது? ஓகேடி, பாய். ஏமா, சக்திக்கு தெரிஞ்ச பொண்ணா நீ? சக்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் நான் இருக்கேன். நல்லா தெரியும்.
ஆமா, சக்திக்கு நீ என்ன வேணும்? நான் அவங்க ஃப்ரெண்டு. ஓ, அப்படியா? அவங்க வீட்டை காட்ட முடியுமா? வா காட்டுறேன். இந்தாம்மா. தேங்க்ஸ். பரவாயில்ல. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிம்மா. தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா. இதுதாம்மா சக்தி வீடு. இது ஜானகி தங்கியிருக்க வீடாச்சே. சக்தி வீடுங்கிறாங்க. இதுதான் சக்தி வீடா? ஆமாம்மா. இவ்வளவு நாள் சக்தி தங்கியிருக்க வீட்டுல தான் ஜானகி தங்கியிருந்தாளா? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. உள்ள போய் மீனாட்சி அக்கா கிட்ட விசாரிப்போம். தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. சரிங்க ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா, வரேன். அக்கா. யாரு? சாதனா, வா உட்காரு உட்காரு. ம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ம். ஜானு எங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சுக்கா? ஆ, ஜானுவ சில பேர் கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. போன இடத்துல அவளுக்கு தலையில வேற அடிபட்டுருச்சு. சிவா தான் அவளை காப்பாத்தி இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. ஐயோ, அப்புறம்? ஆ, தலையில அடிபட்ட இடத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கான். அதனால இன்னைக்கு ஆபரேஷன் நடக்குது. அதோட சேர்த்து கண் ஆபரேஷனும் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷனா? எந்த ஹாஸ்பிட்டல்லக்கா? ஆ, அது ஜேஹெச் ஹாஸ்பிட்டல்ல. இங்க பாரு, நீ கவலைப்படாத, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கொஞ்சம் இரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்கக்கா. சக்தி போட்டோ ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எங்கேயுமே சக்தி போட்டோவே இல்லையே. ஒரு போட்டோ கூட காணோம் இங்க. இந்தா. தேங்க்ஸ்க்கா. ம். ஆமா, நீங்க மட்டும் தான் வீட்ல இருக்கீங்க, மத்தவங்களாம் எங்க? என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காரு. பசங்க 2 பேரும் ஸ்கூல் போயிருக்காங்க. சிவா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரு ஒய்ஃப் இல்ல? அவ ஆபீஸ் ஒர்க்கா கோயம்புத்தூர் போயிருக்கா. ஓ, அவங்க பேர் என்னக்கா? சக்தி. அப்ப சிவாவோட ஒய்ஃப் சக்தியா? அவ ஏன் தங்கச்சி தான். ஓ, அவங்க போட்டோவை பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. கொஞ்சம் இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். இதோ இவதான். ம். அப்ப இத்தனை நாள் எந்த சக்தியை ஜானகி தேடிட்டு இருந்தாலோ அந்த சக்தியோட வீட்ல தான் தங்கியிருக்கா. இதை இப்பவே ஜானகி கிட்ட சொல்லியே ஆகணுமே. தேங்க்ஸ்க்கா, நல்லா இருக்காங்க. ஓகேக்கா, நான் போய் ஜானு ஹாஸ்பிட்டல்ல ஏய், பார்க்கறேன். இரு, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லைங்கக்கா, பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. சரி. மகி, டாக்டர், ஆபரேஷன். டோன்ட் வரி, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. தேங்க்யூ டாக்டர். பை காட் இஸ் கிரேட். அட்வான்ஸ்டு ஹை டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருவாங்க.
நாங்க இப்போ உள்ள போய் பார்க்கலாமா டாக்டர்? மயக்கம் தெளிஞ்ச உடனே போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் எஸ், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. சார், ஆப்ரேஷன் டைம்ல யூஸ் பண்ண மெடிசன்ஸோட பில் இது. இதை பே பண்ணிடுங்க. இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் கவுண்டர்ல போய் பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க. சரிங்க சிஸ்டர். ஓகே சார். பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இந்தாங்க. சிஸ்டர், எஸ், இங்க ஜானகின்னு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த வார்டுன்னு தெரியுமா? அவங்கள ரூம் நம்பர் 506க்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அங்க போய் பாருங்க. தேங்க்ஸ். ஓகே. வாங்க போலாம். ஜானகி, ஜானகி. ஏய், பாத்து. என்ன ஜானகி, இப்ப எப்படி இருக்க? ஓகேடி. அம்மா, உனக்கு தான் ப்ளூ கலர் பிடிக்காதே, அப்புறம் ஏன் இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க? என்னடி சொன்ன? அட, ப்ளூ கலர் பிடிக்காதுன்னு சொன்ன. ஜானகி, இப்ப என்ன சொன்ன? என்னடி திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க? ஜானகி, எனக்கு ப்ளூ கலர் பிடிக்காதுன்னு தானே சொன்ன. ஆமா, நீ ப்ளூ கலர் ட்ரெஸ் தானே போட்டுட்டு வந்திருக்க. ஜானகி, உனக்கு நான் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸோட கலர் தெரியுதுடி. அதுக்கு ஜானகி, உனக்கு கண்ணு நல்லா தெரியுதுடி. ஆமாண்டி, எனக்கு இப்போ கண்ணெல்லாம் தெரியுது. ஆமாண்டி, நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இப்பதாண்டி எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் கும்பிட்ட அந்த கடவுள் என்ன கைவிடல. என்னோட முத வேலை அந்த சக்தியை கொள்றதுதான். அம்மா, உன்னை நான் அட்ரஸ் கண்டுபிடிக்க சொன்னேனே, கண்டுபிடிச்சியா? அதுக்கு அவசியமே இல்லடி. என்னடி சொல்ற? ஆமா, இத்தனை நாள் நீ யார் வீட்டுல தங்கி இருந்தியோ அதுதான் சக்தியோட வீடு. யார நீ அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தியோ அவ தாண்டி சக்தி. சிவா அண்ணனோட வைஃப் சக்தினா சிவா அண்ணன் என் கூட பிறந்த அண்ணனா? என்னடி சொல்ற? உண்மையை தாண்டி சொல்றேன். இப்பதான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். நானே ஷாக் ஆயிட்டேன். அதான் உடனே உனக்கு தகவல் சொல்லலாம் நீங்க வந்த. அப்போ சிவா அண்ணா என்னோட சொந்த அண்ணனா? என்னடி யோசிக்கிற?
இல்லடி. நான் கூட சக்தியை கொல்றது கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ ஈஸியா கொல்றதுக்கு வழி கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏய், சக்தி உன் சொந்த அண்ணிடி. எனக்கு என் அண்ணன் மட்டும்தான் முக்கியம். சார் இன்னொரு பில் கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து பே பண்ணிடுறீங்க? ஓகே மேம். ஓகே சார். யார் சிவா? யாருன்னு தெரியல. அட்டன் பண்ணி யாருன்னு கேளுங்க. இது என் ஃபோனில் மகி. வேற யாருது? ஜானகி ஃபோனு, அதான் எடுக்க யோசனையாக இருக்கு. என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ஐயோ இல்லை மகி, வேண்டாம். யாராவது இருந்து ஏன் அட்டன் பண்ணீங்கன்னு ஜானு கேட்டா வேணாம், விட்டுருவோம். அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னாங்கல்ல, அப்போ ஜானகி கிட்டே கொடுத்துடலாம். ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது. என்கிட்ட கொடுங்க, நான் இல்லை பேசுறேன். மகி. ஹலோ, ஹலோ, நான் ஜானுவோட அம்மா பேசுறேன். அவ இருக்காளா? ஜானுவோட அம்மா பேசுறாங்க, நீங்க பேசுங்க. ஹலோ அம்மா. ஹலோ, நான் ஜானுவோட அம்மா பேசுறேன். அவ எங்க? நீங்க யாரு? அம்மா, நான் சொல்றது கேட்டு தயவு செஞ்சு பதட்டப்பட்டுறாதீங்க. ஆ? என்ன தம்பி, என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு இப்பவே பதட்டமா இருக்கு. சொல்லுங்க தம்பி. அம்மா கொஞ்சம் நிதானமா இருங்கம்மா. ஜானு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? எதுக்காக அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? நான் நினைச்சேன் இத்தனை நாள் ஆகியும் கால் பண்ணியேன்னு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தான் நான் கால் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு. சொல்லுங்க தம்பி, என் பொண்ணுக்கு என்னாச்சு? அம்மா, அது வந்து இப்போ நான் தான் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். இப்போ ஆபரேஷன் முடிஞ்ச நல்லாதாம்மா இருக்கா. நான் என் பொண்ணை பார்க்கணும். என்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நான் கிளம்பி வரேன். அம்மா, இது ஜேஜி ஹாஸ்பிட்டல்மா. சரி தம்பி, நான் உடனே வரேன். சரிம்மா. சார் பேமெண்ட். என்னாச்சு சிவா? ஜானுவோட அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் வராங்களா? நல்ல விஷயம் தான். அவங்க இங்க வந்தா ஜானுக்கு துணையாம இருக்கும். சரி. இந்தாங்க சார் பில். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாங்க சிவா, போலாம். சார் மருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க, டாக்டர் உடனே கேட்டாங்க. சிவா, எங்க போறீங்க? அங்க போய் உட்காருவோம். வாங்க, ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம். அட வாங்க, காலையில எதுவுமே நீங்க சாப்பிடல. வாங்க. சக்தி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி. இவ்வளோ ஈஸியா என்கிட்ட மாட்டுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தம்பி, என் பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கா. எந்த வார்டுல இருக்கா? அம்மா உங்க பொண்ணு பேர் என்ன? ஜானு. இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்கம்மா. எதுக்காக அட்மிட் ஆயிருக்காங்க தெரியுமா? தெரியல தம்பி. அம்மா, அம்மா நீங்க? அம்மா. ஓ, ஜானுவோட அம்மாவா? உன்னோட அம்மாடா. அம்மா, ஜானுவை நான் தாம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். இத்தனை நாள் அவ எங்க வீட்டுல என் கூட தான் இருந்தா. இப்ப கூட நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினேன். ஜானு எனக்கு தங்கச்சி மாதிரிமா. அவ தங்கச்சி மாதிரி இல்லடா, உண்மையிலேயே அவ உன் தங்கச்சி தான். ஜானு ரொம்ப நல்ல பொண்ணுமா. பாவம்
நிறைய கஷ்டப்பட்டுட்டா. எல்லாம் உனக்காக தான்டா. பாத்தீங்களா, தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கேன். அம்மா, ஜானுவை நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்கம்மா. நீங்க இப்போ போய் பார்க்கலாம். சிவா கிட்ட நான் தான் உன் அம்மான்னு சொல்லிடலாமா? வேணாம், இப்ப வேணாம். நான் தான் உன் அம்மான்னு உண்மை தெரிஞ்சா என்ன வேணா நடக்கலாம். ஏன் என் பையன் என்ன நிரந்தரமா பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அமைதியா இருப்போம். முதல்ல போய் ஜானகியை பார்ப்போம். அம்மா, என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்டுமா. தம்பி, என் பொண்ணோட உயிரை காப்பாத்துனதுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயோ அம்மா, எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? தேங்க்ஸ் சொல்லி என்னை அந்நியப்படுத்திடாதீங்க. என்னையும் உங்க புள்ள மாதிரி நினைச்சுக்கோங்கம்மா. நான் நினைக்கிறது என்னப்பா, நீ என் பிள்ளையே தான்.